Hi guys, welcome. Bun Parotta, Madurai, one of the most famous food in சொல்லலாம். ஸோ இப்போ நான் வந்து இருக்கையிலே முதல் முறையாக எந்த இடத்துல பன் பரோட்டா தயாரித்தாங்களோ அந்த கடையில் வந்து பேசிகிட்டு இருக்கேன். பாருங்க வேலைலாம் தீயாக நடந்துகிட்ருக்கு. அங்கே நம்ம ஓனர் இருக்கப்பல அவர்கிட்ட எப்படி மேக் பண்ணுறாங்க, என்னெல்லாம் ஆட் பண்ணுறாங்க, ஹிஸ்ட்ரி என்ன இதெல்லாத்தையும் கேட்டுட்டு நம்மளும் சைடில் அப்படியே ஒரு பிடிப்பிடிச்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இருக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம மட்டும் கூட வந்து பெல்லையும் தட்டிட்டு ஆல் செட் பண்ணிக்க. அப்போ தான் நம்ம சேனலில் எப்போடைய படம் எந்த படம் நீங்கள் நாம் பார்க்கலாம். இது மதுரை பன் பரோட்டா எல்லோரும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. சென்னையிலேருந்து நிறையா பேர் வருவாங்க. இது வந்து செய்யக்கூடிய முறை வந்து காலையில் 10 மணிக்கு மாவு, பால், முட்டை, ஜீனி எல்லாம் போட்டு பிணைஞ்சு வச்சுருவாங்க. ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து உருண்டை போட்டு நல்லா அதை வீசுவாங்க. அதை வீசும்போதில் அந்த மாதிரி நல்லா ஊறி போயிருந்ததுனால அதை பால் மாதிரி நல்லா சாப்பிட்டாங்க. அது எண்ணெயில் போட்டு போடும்போது அது பன்னு மாதிரி நல்லா மொறுண்டு அது சாஃப்ட்னஸ் கிடைக்கும். பைக்கரா மட்டன் சுக்கா, சிக்கன் சுக்கா, குடல், நாட்டுக்கோழி. அவ்வளோதாங்க மதுரையோட செம ஃபேமஸான ஒரிஜினல் பன் பரோட்டா இப்போ நம்ம கையில். இதோட லுக்கு பார்த்தோம்னா 2 பக்கமும் 2 சைடு நல்லா முறுன்னு நல்லா பொரிச்சது மாதிரி வந்துருச்சுங்க. சைடில் இடையில பார்த்தோம்னா நல்லா பன்னு மாதிரி பொசுன்னு இருந்துச்சு. சரி ஆரம்பிக்கிட்டுங்க. கிரேவியோட நல்லா மொறுன்னு பன் பரோட்டா இந்த கடையில் முதல்ல தயாரிச்சிருக்காங்க 1991 இருந்து. டைமிங் பார்த்தோம்னா ஈவினிங் 4 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. 4 மணி டு நைட்டு 11 மணி வரைக்கும் வெறித்தனமாக இருக்கும். என்னஜி சிக்கன் வாழலை, மட்டன் வாழலை. 2 பன் பரோட்டா பிச்சு போட்டுருவோங்க. பிச்சு போட்டு கிரேவி ஊற்றி, மட்டன்னா மட்டன் வச்சுருவோம், சிக்கன்னா சிக்கன் வச்சுருவோம். சிக்கன் வச்சு இலையில் கட்டிடுவோம். இலையில் கட்டி நார்மல் வாட்டர்லேயே ஸ்டஃப் பண்ணி கொடுப்போம். ஆயிலில் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த இலையோட அப்படியே கல்லில் வச்சுருவோம். இந்த பாருங்கள் பாண்டியன், இந்த வாட்டர் பாட்டில் இருக்குங்க பாண்டியன். இந்த மாதிரி வாட்டர்லேயே நல்லா ஹீட் பண்ணி கொடுத்துருவோம். சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும். இந்த லீஃப் ஸ்மெல்லுக்கு அதுக்கும் நிறைய பேர் வர்றவங்களும் இதான் கேட்குறாங்க. வாழை பரோட்டா இருக்கா, வாழை பரோட்டா இருக்கா. உடல் டேஸ்ட் பண்ணுவோம். உடல் ஏன்னா மாவு மாதிரி கரைஞ்சிடுச்சு, அப்படியே நல்லா வந்திருக்கு. இன்னொரு வாயோட எடுத்துக்கலாம். ஈரல்லாம் கிடக்கு வருங்க, உடலுக்குள்ள ஈரல்லாம் கிடக்கு. பால் பண்ண பக்கத்தில் சரி. லொக்கேஷன் பார்த்தோன்னா ஆவின் பால் பண்ண வாசல் பக்கத்துலேயே தான் இருக்குது கடை. மதுரைக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடாம போயிடாதீங்க சார். 30 வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கு சார் இந்த கடை. இந்த இடத்துல இப்போ ஒரு 10 வருஷமாக அந்த பன் பரோட்டான்னு போட்டுக்கிட்டு இருக்கோம். நல்லா ரீச் ஆகிக்கிட்டு இருக்குது. ஒரு மாஸ்டர் கண்டுபிடிச்சாங்க. இது நல்லா ரீச் ஆகிக்கிட்டு இருக்கு, நல்ல மூவிங்கில் இருக்குது. இப்போ வாழை பரோட்டான் இருக்குது. அதனால் வாழை பரோட்டா இருக்குது, மட்டன் கறி தோசை இருக்குது, சிக்கன் கறி தோசை இருக்குது. அதாவது எங்கள்கிட்ட ஸ்பெஷல் என்னென்னா மாவு பிணையிறது தான் எங்கள்கிட்ட ஸ்பெஷலு. மாவில் அதாவது எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, வெறும் உப்பை போட்டு பிணைஞ்சு முடிச்சிருவாங்க, அவ்வளோதான். நாங்கள் பால், முட்டை, சீனி இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு அந்த மாவை நல்லா புசுன்னு வராப்பில் அழகாக அந்த ஏர் பிடிச்சி வீசுகிறாங்க. நீங்கள் பார்ப்பீங்க அந்த மாதிரி வீசி எண்ணெய் நிறையா ஊற்றி அப்படியே பண்ணு மாதிரி வேக வச்சு எடுத்து பன் பரோட்டாண்டி வியாபாரம் பண்ணுறாங்க. நாட்டுக்கோழி யாருங்க ஒவ்வொரு கறி சாப்பிடும்போதும் ஒவ்வொன்றுமே ஒரு விதமாக இருக்குது. எல்லாமே பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். சாயந்தரம் 4 மணிலேருந்து 11 மணி வரை வியாபாரம் ஸ்டார்ட் ஆகும். வியாபாரம் எங்கள்கிட்ட என்னென்னு கேட்டிங்கன்னா மட்டன் சுக்கா இருக்குது, சிக்கன் சுக்கா இருக்குது, தலைக்கறி இருக்குது, குடல் இருக்குது, காடை ஃப்ரை இருக்குது, 65 இருக்குது. இதே மாதிரி இன்னொரு கடை எங்கள் அண்ணா நகரில் பஞ்சாப் நேஷனல் பேங்க் எதிர்த்தாப்பில் இருக்குது. அந்த கடையில் விசேஷ ஆர்டர்கள், அதாவது கல்யாண ஆர்டர், இது பூரா பெரிய கடை, ஏசி ரெஸ்டாரண்ட் இருக்குது எங்களுக்கு. ஆரம்பத்தில் இந்த கடையில் வந்து பன் பரோட்டான்னு உருவாக்குனது வந்து ராமர்னு ஒருத்தர். அவர் நம்ம கிருஷ்ணாபுரம் கல்லியில் இருக்கார். அவர் வயசாகி போச்சு. இப்போ அந்த கடையில் இந்த கடையில் வந்து பன் பரோட்டான்னு உருவாக்கி ஒரு 30 வருஷம் ஆகுது. 30 வருஷத்துக்கு பிறகு அன்றைக்கி அவங்க ஆரம்பிக்கும் போது ஒரு 20-25 கிலோ பரோட்டா போட்டுக்கணும். இன்றைக்கி 100லேருந்து 140 கிலோ வரைக்கும் போடுறோம். மதுரையில் பன் பரோட்டான்னு உருவாக்குனது இந்த கடை தான். மொத்தத்தில் சொல்லப்போனால் எனக்கு இந்த கடையை ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. அது இங்கே கிடைக்கக்கூடிய பன் பரோட்டாக்காக மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி அவங்களுடைய கவனிப்பு, அவங்க பேசுகிற விதம் வந்து ரொம்ப மனசுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் மதுரைக்கு வந்தீங்கன்னா நைட்டு சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக இந்த கடையை ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் இந்த பிடிச்ச மறக்காமல் டக்குன்னு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு டக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லையும் தட்டி விட்டு ஆல் செட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் எப்போ வீடியோ போட்டாலும் எந்த வீடியோ போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.